தென்காசி மாவட்டத்தில் ரத்த தானம் செய்கிறார்கள். இன்றைக்கு ரத்த தானம் மிக முக்கியமானது. போர்க்களத்தில் இன்றைக்கு பயங்கரவாதிகள் எதிர்த்து சந்தேகிக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு காயப்படுகின்ற ராணுவ வீரர்களுக்கு பயன்படும், காயப்படுகின்ற பொதுமக்களுக்கு பயன்படும், நோய்வாய்ப்படுகின்ற பொதுமக்களுக்கு பயன்படும். அங்கு தானத்தில் சிறந்தது ரத்த தானம். அந்த ரத்த தானத்தை அனைத்து அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக நாம் இன்றைக்கு உறுதிப்படையாக வழங்குகின்றோம். நம்முடைய பொதுச் செயலாளர் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்கள், கோயில்களிலே அர்ச்சனை செய்யுங்கள், ராணுவர்களுடைய நலத்துக்காக அர்ச்சனை செய்யுங்கள், நாட்டுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், ரத்த தானம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடிப்படையிலே இன்றைக்கு திருநகர், சிவகாசி, திருப்பூர், ராஜபாளையம் போன்ற இடங்களில் மொத்தம் 1500 மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், இளப்பெண்கள் அத்தனை பேருக்கு இன்றைக்கு ரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் சரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக, மக்கள் போட்டுகிற நிகழ்ச்சியாக, எல்லோரும் பாராட்டப்படுகின்ற நிகழ்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இதுபோல நல்ல நிகழ்ச்சிகள் தொடரும் எடப்பாடியார் ஆட்சியில் அமர்வது உறுதி. அதற்கு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு எண்ணிக்கிற திட்டங்கள் எல்லாம் விதத்திலே, அவர்கள் எண்ணிக்கிற செயல்களை நடக்கின்ற விதத்திலே உழைப்பாளர்கள், வாக்காளர்கள் தேவைப்படுகின்ற, ராணுவ வீரர்களுக்கு தேவைப்படுகிற திட்டங்களை எல்லாம் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற அதிமுக என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற தொண்டர்கள் தர்ம இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி, நம்முடைய ஒன்றிய கழக, நகரக்கழக, வட்டக்கழக, வார்டுக்கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் இருந்து நாம் நம்முடைய இலக்கை பூர்த்தி செய்யும் வரை நம்முடைய விஜயகுமார் அமைச்சரவர் தலைமையில் இருந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியும். தலைவர் எடப்பாடியுடைய தோழர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த ரத்த தான நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்த முடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.